வணக்கம். எஸ்பி இன்ஜினியரிங் சேலம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. இவங்க நம்மக்கிட்ட 4 கேவிட்டி ஃப்ளை ஆஷ் பிரேக் மிஷின் ஆட்டோமேட்டிக் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ மிஷின் வந்து எம்டியாக ரன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. மிஷின்லாம் கரெக்டாக மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபிட்டிங் ஒர்க் முடித்த உடனே நம்ம மிஷினை ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா பேன் மிக்சரில் வந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. பேன் மிக்சரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ், க்ரஷர் பவுட்ரு, க்ரஷர் வேஸ்ட்டு, சிமெண்ட்டு, இந்த 4 மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ளை ஆஷ் பிரேக் தயாரிச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் மிக்சர்லேருந்து மண் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த ஆப்பர்லேயே கொட்டிடும். ஆப்பர்லேருந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபீடர் மூலயமா கல் ப்ரொடக்ஷன் ஆகும். நீங்கள் இந்த மிஷினில் ஒன்ஸ் பேன் மிக்சரை லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 70லேருந்து 80 கல் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோக்குக்கு 4 கல் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 4 ஸ்டோக்கு. ஸோ உங்களால் ஒரு நிமிஷத்துக்கு 16 கல் வரைக்கும் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நம்ம மிஷினில் ஒரு கல்லுக்கு 10 டன் ப்ரெஷர் கிடைக்கிறதுனால ஒரு கல் கூட உங்களுக்கு உடையாது. அதை நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்கலாம். நம்ம மிஷினில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபீடர் தான். இந்த ஆட்டோ ஃபீடர் இருக்கிறதுனால மண் வந்து பார்த்தீங்கன்னா டையில் வந்து ஈவனாக ஃபில் ஆகும். கல் அடித்து வரும்போது கல் அன்ஈவனாகவும் இல்லாமல் ஈவனாகவும் இருக்கும். கல்லும் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மிஷின் கூட நம்ம என்னென்ன பொருள் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேவிட்டி ஃப்ளை ஆஷ் பிரேக் மிஷின், 400 கிலோ பேன் மிக்சர், ஒரு பவர் பேக், ஒரு பேலட் ட்ராலி, இது எல்லாமே சேர்த்து நம்ம லோ காஸ்ட் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட இந்த மாடல் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட 6 பிரேக்ஸ் வர மாதிரி மிஷினும் இருக்குது. இன்டர்லாக் மாடலும் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி மிஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.